இப்போ மற்ற மாநாடு இங்கே கரூரில் நடந்தது. அதுக்கு இருந்த போலீஸ் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு இல்லவே இல்லைங்கண்ணா. இல்லவே இல்லை, சுத்தமாகவே இல்லைங்கண்ணா. இங்கே செவுத்து ஓரத்தில் செந்தில் பாலாஜின்னு எழுதியிருக்குதுங்கண்ணா. அதை மறைக்கக்கூடாதுன்னு 13 போலீஸ் நின்று மக்களை தடுக்கிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. சனி ஞாயிறில் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஆஸ்பத்திரியே வரதில்லை. அப்படி அவர் இதாக இருக்கும்போது அந்த நைட்டு அவ்வளோ அவசரமாக அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்கண்ணா. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் ஏன் பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ 2026 தேர்தலில் விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? அந்த ஒரே ஆம்புலன்ஸில் கொண்டு போனவங்க மட்டும் ஸ்பாட்டில் இங்கேருந்து ஃபைசல் பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு போனதில் வந்துட்டு 4 பேரும் அந்த நர்ஸ் வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உள்ளே போனோன்னு இறந்துட்டேன்னு ஏன் சொன்னாங்க? பெரிய துயரமான செய்தி தான். பட் எல்லாம் போலீஸு எல்லாம் எல்லாம் முன்கூட்டியே டைமுக்கு வந்திருந்த பிரச்சனை இருக்கு. அவர் விஜய் சார் வந்த டைமுக்கு வந்திருந்தாங்கன்னா இதே கும்பல் வந்திருக்காரு. க்ரௌடு அங்கே நாமக்கல்ல இருந்து க்ரௌடு அதிகமாக வந்தனால அவர் கொஞ்ச நேரம் உள்ளே போனோன்னே வண்டியிலேருந்து அவரை பார்க்கணுங்கிறோம் போய் இந்த மாதிரி நர்ஸுங்க மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இறந்து ரொம்ப கரூரே ரொம்ப துயர சம்பவமாக இருக்குது. இப்போ விஜய் முன்னாடி தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆமாம். இப்போ விஜயை போய் அவர் மருத்துவமனையில் சந்திக்கலை, இதுவரை பாதிக்கப்பட்டவங்களாம் சந்திக்கலே சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? என்னதான் இருந்தாலும் ஒரு தலைவர், ஒரு ரசிகர் அப்படின்னா அவர் போய் பார்க்க தான் ஆகணும். போய் வீட்டில் தலைமுறை ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க வீடியோ காலில் பாதிக்கப்பட்டவங்கலாம் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சிருந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, வரவேற்கிறோம். விஜயோடைய பரப்புரையினே பல இடங்கள் போயிருக்காரு. கரூரில் மட்டும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னே? கரூரில் நடக்கிறதுனா அது அவர் டைம் அந்த சொன்ன டைமுக்கு வரலைங்க. 12 மணினால காலையில் 10 மணிலேருந்து இங்கே எல்லாம் ரொம்ப கும்பலாகவே இருந்தது. விஜய் வர வர வண்டி பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி அதிக பேர் வந்திருக்காங்க. வந்தனால ரொம்ப அப்படி போனோன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடுது. அதனால மூச்சு திணறல், மூச்சு விட முடியாமல் இப்போ தக்க இதில் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போச்சு. அந்த ஆம்புலன்ஸுக்கு சரியாக இங்கே வேறு வழி வேறு இல்லை. க்ரௌடுக்குள்ளே ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்ததாக பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இது ரசிகர்னா எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே என் பசங்களும் போயிருக்காங்க, கூப்பிட்டாங்க, நான் போகணும். நல்ல வேலை துண்டு வாங்கி போட்டு டிவியில் பாடுறான்னு சொன்னதுக்கு அவன் கையெழுத்து கும்பிட்றேன். கும்பல் அதிகம் வந்த காரணம் தான். காவல்துறை தரப்புல போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக காவல்துறை இல்லைன்னா இவர் எடுத்தோடனே அவர் மீட்டிங்கில் என்ன சொன்னார்னா, காவல்துறை இல்லைன்னா நான் பைபாஸ்லேருந்து அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கே வர முடியாதுன்னு சொன்னார். எடுத்தோடனே காவல்துறைக்கு தான் நன்றி சொன்னார். காவல்துறையில் சிறப்பாக செய்தாங்க. கும்பல் ரசிகர் ஆர்வம் தான் அதிகம். விஜயோட பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது விஜயோட அரசியலுக்கு ஒரு பின்னடைவாக இருக்காதாங்க? பின்னடைவாக தான் இருக்கும். யாரும் இனிமேல் ரசிகர் பார்க்க இனிமேல் போக மாட்டாங்க. மற்ற மீட்டிங் யாராச்சும் கூப்பிட்டா கூட மக்களுக்கெல்லாம் இப்போ யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற மீட்டிங் இனிமேல் காசே கொடுத்து கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு கரூரில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? முதல்ல இருந்தது, செல்வாக்கு ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ இந்த 41 பேர் பார்க்காதனால செல்வாக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அவர் தான் விரைவில் சந்திக்க போய் சொல்லியிருக்காங்க. சந்திச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சா பரவாயில்லை. ஆனால் இது மாதிரி ஒரு சம்பவமே கரூர் வரைக்கும் நடந்ததும் கிடையாது, நடந்திருக்கவும் கூடாது. தவறுதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு காரணம் சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா பொதுமக்களும் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதுங்கண்ணா. அவங்க மேலே தான் மிகப்பெரிய தப்பு. மற்றபடி கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்திருக்கவே கூடாது. வந்திருந்தாலும் கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளோ கூட்டமாக இருந்திருக்குன்னு திரும்பி போயிருந்துருக்கணும். கரூர் மக்களுடைய மனநிலை எப்படி இது? அண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. 2 நாளாக தூக்கமே இல்லைங்கண்ணா. ஃபோனை பார்க்க ஒவ்வொன்றா அதுவே தானே வந்துட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இங்கே கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 1 ஹவராக கண்டினியூஸாக எங்கள் கடை முன்னாடி போய்கிட்டே தான் இருந்தது. அதாவது இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா. ஆனால் அவர் வந்திருந்தா அப்படின்னா இன்னும் எச்சா தானே ஆயிருந்திருக்கும். அதனால தானே அவர் வரல. அவர் இங்கே சும்மா நார்மலாக வந்தபோதே அவ்வளோ பிரச்சனை ஆச்சு. இன்னும் நாங்கள் வந்திருந்தாங்கன்னா மற்ற ஆட்களே அல்லது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களே அவரை தாக்கிட்டு உறவினர்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்களோட உறவினர்கள் தாக்குனதாக காமிச்சு அவர் கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும். அதனால தான் அவர் அதெல்லாம் பல கோணத்தில் யோசிச்சு தான் அவர் வரல. மக்கள்கிட்ட இன்னமும் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் தான் பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டத்தில் பல்வேறு அசம்பாவிதங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டாங்க. உண்மையிலே என்ன நடந்ததுங்க? ஆனால் நான் அந்த இடத்துல இல்லைங்கன்னா இங்கே கடை முன்னாடி வந்தது. இங்கே கடை முன்னாடி வந்தப்போ ஒரு ஹெவியான கும்பலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ மற்ற மாநாடு இங்கே கரூரில் நடந்தது. அதுக்கு இருந்த போலீஸ் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு இல்லவே இல்லைங்கண்ணா. இல்லவே இல்லை, சுத்தமாகவே இல்லைங்கண்ணா. இங்கே செவுத்து ஓரத்தில் செந்தில் பாலாஜின்னு எழுதியிருக்குதுங்கண்ணா. அதை மறைக்கக்கூடாதுன்னு 13 போலீஸ் நின்று மக்களை தடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கம் வளைஞ்சு போகும்போது அந்த செந்தில் பாலாஜிங்க செவுத்து எழுதியிருக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே போட்டிருக்கிறாங்க. அதை மறைக்கக்கூடாதுன்னு போலீஸ் முட்டு கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அந்த பாதுகாக்க
அவ்வளோ எஃபர்ட் போட்ட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கணும்ண்ணா. இன்னொன்று காலையில் என் ஃப்ரெண்ட்ஸும் போனாங்கண்ணா, 5 பேர் காலையில் 10 மணிலேருந்தே போய் ஆட்டமாக ஆடிட்டு கிடந்தாங்கண்ணா. ஒரு சாப்பிடாத வெளியே வாங்கடான்னு கூப்பிட்டா ஒருத்தனும் வரலன்ட்டானு. அவங்க மேலே 50% பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு. நான் போய் தண்ணி பாட்டிலாம் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க தான் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு போயிருந்துருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று அங்கேயே பக்கத்தில் ஏதாவது வாங்கியாவது சாப்பிட்டு வந்துருக்கணும். சாப்பிடாமலே எல்லாருமே காலையிலேருந்து ஃபுல் டோட்டல் எனர்ஜி வேஸ்ட்டும் போயிட்டு அந்த திடீர்னு அவ்வளோ ப்ரெஷர் வரவும் எல்லாமே மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ விஜயோட அரசியல் பயணத்துக்கு அந்த கரூர் சம்பவம் ஒரு பின்னடைவா அமையுமா? சமூக வலைதளங்களை பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் கூட பின்னடைவே கிடையாதுங்கண்ணா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர விஜய் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்ட மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியலைங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? நீங்க போய் பார்த்தீங்களா? நான் போனேங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தண்ணி பாட்டில் போண்டாலாம் இங்கே வந்து பஜ்ஜில் எடுத்துன்னு போனாங்க. அப்போ பக்கத்தில் போனால் ஹெவியாக ரசம் இருந்தது, எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒருத்தரை கொண்டாடுறாங்கன்னு அந்த கொண்டாட்டம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீணா போச்சுங்கண்ணா. கடைசியில் உயிர் தாங்கண்ணா பலியா போச்சு. விஜய் அவர்களுக்கு கரூர்ல எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? ஐயோ அன்னைக்கெல்லாம் பார்த்துருக்கணும்னா, இங்கே ஆளுங்கட்சிக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க, எங்களால் காசு கொடுத்து கூட இவ்வளோ கூட்ட முடியல மாப்பிள்ள, இவங்களுக்கு பாரு மாப்பிள்ள இவ்வளோ கும்பல் வந்துருக்குதுன்னு அவங்களே பேசிக்கிறாங்க. அது காது பட நம்ம கேட்குறோம். அவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்க. தரங்கம்பட்டியிலேருந்து பஸ்ஸுக்கு வந்து நடந்து வரான், பஸ்ஸே இல்லை, வேலுசாம்பரத்துக்கு நடந்து போகிறாங்க பசங்க. எந்த ஊர்னு கேட்குற தரங்கம்பட்டிங்கிறாங்க. தரங்கம்பட்டி எங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்க, அங்கேருந்துலாம் வராங்க. இந்த மக்கள் என்பவர்கள் நம்ம வந்து படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேபி இருக்குன்னா அந்த பேபி கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஸோ ஒரு ஏஜ் அட்டெம்ப்ட் ஆனவங்க, ரொம்ப வயது முதிர்ந்தவங்க அவங்க போகக்கூடாது. ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க அவங்க போகக்கூடாது. இது எல்லாமே நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொன்னதை யாருமே இங்கே ஃபாலோ பண்ணல. அது ஒரு முக்கிய முற்றுப்புள்ளியாக சொல்லணும். இளைஞர்கள் மத்தியிலும் மட்டும் இல்லை, சின்ன பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தளபதி ஃபேன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த பிளட்லேயே ஊறி இருக்கும். ஸோ நம்ம எப்பயாச்சும் பார்த்தாகணும், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்ததே இல்லை, சின்ன வயசுலேருந்து நம்மள ஃபேன் வேறு. ஸோ நம்ம போனோம் அந்த ஒரு ஆர்வம், ஏக்கம் அது மக்களிடையே வந்து நிறைய இருக்கும். அதனால வந்து அது வந்து இயல்பு, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செயல். ஸோ அந்த விதத்தில் வந்து பேரண்ட்ஸ் இப்படி வேணாம் போவேணும்னு சொன்னால் இப்படி சரின்னு சொல்லிவிட்டு அப்படி ஓடிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மக்களின் மனப்பான்மை இருக்குங்க, அதை தவிர்க்க முடியாது. ஸோ அது ஒரு காரணம். கூட்டத்தை வந்து பல்வேறு அசம்பாவிதங்கள் நடந்தது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது? ஃப்ரெண்ட்லேயே பார்த்துட்டு. ஸோ எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலுமே ஏதோ ஒன்று நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன். எப்படின்னா ஒரு ப்ரெஷர் பேஷண்ட்டு, வீசிங் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஸோ ஒரு க்ரௌட் அதிகமாக இருக்கணும், அதுக்குள்ள இருந்தாங்கன்னா மயக்கம் பட்டு உள்ளதான் செய்வாங்க. அது வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது இன்னும் சரியா தெரியல. அதுதான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. மேலே ஆட்சியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, போலீஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம மக்கள்ன்ற மத்தியில் நம்ம ஒன்று சொன்னோம்னா அது தப்பாக போய். ஸோ நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்னா அது யார் பார்த்துக்கணும் அவங்க பார்த்துக்குவாங்க. விஜய் அவர்கள் பரப்புரையில் தான் வந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அவர் மருத்துவமனை போய் சந்திச்சிருக்கணும்ல, எப்படி சந்திக்க முடியும்? இதுவரை போவே இல்லை பாதிக்கப்பட்டவங்க. இப்போ நான் சொல்றேன்னா நீங்க அரசியல் செய்றீங்க, நான் அரசியல் செய்யறேன். ஸோ வந்து இன்னொரு புதுசா ஒரு ஆள் வந்து அரசியல் பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போனா நீங்க ஒரு ஆளா இருக்கலாம், நான் ஒரு ஆளா இருக்கேன். என் இடத்துல வந்து இத்தனை உயிர் போயிடுச்சு, உன் இடத்துல உயிர் போயிடுச்சு. ஸோ வந்து இவனாலதான் போச்சுன்ற ஒரு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இவர்களால தான் ஆச்சுன்னு ஒரு மென்ஷன் ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இவர்களால தான் ஆச்சுன்னு ஒரு மென்ஷன் ஆயிடுச்சுன்னா அங்க மக்களோட வந்து எதிர்பார்ப்பு இருக்காது, அங்க வந்து கோபம், வேகம் அதுதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் போனால் அங்க தாக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பா அவர் போனாருன்னா அந்த கோபம் வந்து அவருக்கு வந்து எதிரியா போயிடும். ஸோ வந்து அது மிகப்பெரிய தவறா போயிடும். அந்த நிலைமையில அந்த மனிதரோட சுச்சுவேஷன் என்ன, நிலைமை என்ன, அவருக்கு இதுதான் நடந்ததா, என்ன நடந்தது, ஏதுன்னு விரிவாக்கம் சரியா தெரியல. தெரியாம உடனே போக முடியாது, ப்ரெஸ்ஸுக்கு யார்கிட்டையும் பேச முடியாது. ஸோ அது ஒன்று இருக்கு, விவரங்கள் தெரிஞ்சால்தான் பேச முடியும். இப்போ விஜயோட பரப்புரையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? ஒரு ரசிகர் வந்து ரசிகனா பார்க்குறப்போ இருந்த விழிப்புணர்வு வேற, அவரே ஒரு ஆட்சியில் வரும்போது அப்போ இருக்கிற விழிப்புணர்வு வேற, மக்களிடையே இன்னும் எமோஷனல் ஃபீல் வரும். அப்படி இருக்கும்போது பார்க்க போயிருக்காங்க, நம்மளை நம்பி வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்களே சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலில் இருப்போம். அவர் வந்து அவ்வளோ ஒரு எமோஷனல் ஃபீல் இருப்போம். ஸோ இன்னும் நம்ம மக்களை எப்படியாச்சும் நம்ம கரை சேர்க்கணும், ஏதோ ஒன்று பண்ணாலும் அவரோட மைண்ட் தாட்ஸில் ஓடும். இன்னும் மேலும் மேலும் நான் வருவேன் தான் இருப்பார். ஸோ அது அவரோட தாட். விஜய் அவர்களுக்கு கரூரில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது? செல்வாக்குன்றத விடங்கன்னா மக்களிடையே வந்து அதை சொன்னால ரசிகர்கள்ன்ற ஒரு மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இவர் ரசிகர் வந்து ஆட்சியில் வந்திருக்காரு, தலைவர் வந்து ஆட்சியில் வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் இதை வந்து பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சில பேர் இல்லை, எத்தனை பேர் பிடிக்கும் சரியாக கால்குலேஷன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா கும்பல் எவ்வளோ வந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா எவ்வளவோ மக்கள் வந்து அவருக்கு ஒரு ஃபேன்ஸாகவும் இருக்காங்க, ஒரு நடிகராகவும் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு அரசியல் தன்மையில் கொண்டவராகவும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய விழிப்புணர்வும் அதுக்கு நம்ம இன்னும் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் மீட்டிங் கரூர் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. கரூர் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரூர் மக்களாக தான் போய் இணைய திரட்டிட்டாங்க. விஜயகாரன் சொல்லல, மக்கள் பொதுமக்களாக போய்
டைம் வந்து ரொம்ப லேட் பண்ணி வந்தார். அது ஒரு காரணம். மக்கள் வந்து ரொம்ப கூட்டம் அதிக நெரிசல்னால தான் இந்த காரணம். வேற எந்த ஒரு அசம்பாவத்துக்கு வேற காரணம் கிடையாது. மக்களோட காரணம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுடைய காரணம்ன்றீங்க. இப்போ ஏன்னா மீட்டிங்க்கு வந்து குழந்தைகள் வயதானவங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆமா. அது மீறி கொண்டு போறங்கிறது மக்களோட தப்பு தானே. அதனால அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களா ஏற்பட்ட விபத்து. விஜய் அவர்கள் இதுவரை யாருமே போய் சந்திச்சு பார்க்கல, பேசலைன்றாங்க. இப்போ வீடியோ காலில் கூட பேசுறாங்க, இப்போ சமீபத்துலன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இவர் அன்னைக்கு இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். நைட்டு அவர் 8 மணிக்கே மேலே சம்பவம் நடந்துருச்சு. அவர் இங்கிருந்து நேரம் திருச்சியிலிருந்து போய் போனில் கூட கூட பேட்டி கூட சந்திக்கல யாருமா. அதை இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, போனா இன்னும் கொஞ்சம் அசம்பாவிதம் அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு இதனாலதான் அசம்பாவமே அதிகமாயிருச்சு. அப்புறம் அப்புறம் அதை பார்த்துட்டு போய் அவங்க மக்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும்ல, மக்களுக்கு ஒரு ஆதரவா இருந்திருக்கும்ல. சரி மறுபடியும் நடந்துருச்சு, பார்த்துட்டு போனார், நான் ஒரு ஆதரவா இருந்திருக்கேன். ஆனா வரல. இந்த மாதிரி விஜய் மீட்டிங் பல்வேறு மாவட்டங்கள் நடந்துச்சு. கரூர்ல மட்டும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு? அப்புறம் கரூருக்கு இல்லை, எல்லா ஊருக்கும் சனிக்கிழமை தான் கேட்குறாரு. சனிக்கிழமை எல்லா நாள் டிராபிக் நாள். அன்னைக்கு இவர் கும்பல் அதிகம் சேர்த்தோணுங்கிற எண்ணத்தில் தான் சனிக்கிழமை வைக்கிறார். தனிப்பட்ட முறையில் வெளியில் வச்ச மாவட்டத்தில் வச்சா கும்பல் வராது. சின்ன இடமா பார்த்து கும்பல் அதிகமாக காமிக்கிறது தான் இவர் நோக்கமே. இப்போ விஜயோடைய பரப்புரையில் 41 பேர் இறந்துருக்காங்க. இது அவருடைய அரசியல் பயணத்துக்கு பின்னடைவு அமையாதானே? இது அமையாது, சாத்தியமில்லை. சாத்தியமில்லை. இன்றளவு இணையதளங்களில் டிவி சேனலில் விஜய் அவர்கள் தான் பேசும் பொருளாக இருக்காங்க. இதுவரை கரூருக்கு பார்க்கல, செய்யலை அப்படின்ட்டு. கரூர் மக்களை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விஜயனால விபத்துகள் தான் நினைக்கிறோம். அவர் சரியான இடத்த தேர்ந்தெடுக்கல. இது ஒரு காரணம். ஏன்னா இப்போ காவல்துறை தரப்புல அந்த இடம் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அரசாங்க தரப்புலேருந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்குல்ல. காவல்துறை அவங்க தெரியல, இவங்களா தான் அந்த இடம் கேட்டது. இவங்கள தான் கேட்டது. காவல்துறை இடம் சொன்ன இடம் வேற, அவுட்டர் சொன்னாங்க. அவங்க எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்ட்டாங்க. எடப்பாடி முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டு போனார். அதனால இவர் அங்கே வரணும்னு இது பண்ணிட்டார். ஆனால் இப்போ கரூரில் விஜய் மீட்டிங்கில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அதை பற்றி கரூர் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது விஜய் வந்துட்டு போனார். வந்துட்டு போனதுக்கப்புறம் இது சம்பவம் ரொம்ப பேர் அதிர்ச்சி தான். எல்லாம் வருத்தத்தோடு இது பண்ணுறதுனால அது நம்ம என்னன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். நம்ம போலீஸ் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ப்ரொடெக்ஷன் நல்ல ஏரியாவாக கொடுத்து இன்னும் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இப்போலாம் இருந்தாலும் கொஞ்சம் மனதாபம் தான். இருந்தாலும் ஒரு வெற்றிகரமாக இது பண்ணிடுவார். இப்போ விஜய் அவர்கள் இதுவரையும் போய் பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரடியாக போய் பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே நீங்கள்? அவர் இருந்தாலும் ஒரு வருத்தம், இப்போ நேரடியாக பார்க்கணும்னு ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் அவர் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் வந்தார். மக்கள் ஒருத்தரும் நல்லா பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படியும் பேசுகிறாங்க, வந்தால் அடிச்சு போடுவாங்க, அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பொருளை கலப்பி விட்ருவாங்க. அதனால சரி அவர் அப்படியே இருக்கிறதே இது பண்ணிக்கலாம். இப்போ விஜய் அவருடைய மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம். இது அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பின்னடைவு அமையாதா? அமையும். பின்னடைவாக அமையுமா? பின்னாடி நல்ல எதிர்காலம் இருக்குது அவருக்கு. எதிர்காலம் இருக்குன்றீங்களா? ஆமாம், எதிர்காலம் பின்னாடி இதே இதில் இப்போ வந்தாருன்னா அவர் முன்னேற்றம் உண்டு அவருக்கு. அதாவது மக்கள் பின்னடைவு கிடையாது, முன்னேற்றம் உண்டு அவருக்கு. இப்போ இந்த கரூரில் இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கண்ணே? மக்கள் வருவாருன்னு நம்பிக்கைப்படுறாங்க. மக்கள் பார்த்து அது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதும் அது போய். கரூரில் எந்த அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குங்க? ஃபுல்லாக செல்வாக்கு இருக்கு. கரூர் ஃபுல்லாக செல்வாக்கு இருக்கு. அவருக்கு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ரசிகர் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு. ஓகே. ரசிகர் இருக்கிறதுனால ரசிகர் அவங்க பார்த்து முடிவு பண்ணுறதும் அதுவும் பார்த்துருங்க. சமீபத்தில் விஜய் அவர்கள் கரூரில் பரப்புரை இருக்கும்போது 41 பேர் இறந்தாங்க. ஆமாங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 43 பேர் இறந்தது உண்மைதான். ஆனால் எங்கள் தலைவர் கேட்ட இடத்து பிளேஸ் அவங்க தரல. அவங்க மொத்தம் 3 பிளேஸை இந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் கேட்ட பிளேஸ் எங்களால் தரல. அவர் கேட்ட பிளேஸ் தந்திருந்தால் அந்த விபத்து நடந்திருக்காது. அவர் கேட்ட பிளேஸ் எங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பிளேஸ், பெரிய பிளேஸ் இருக்குது, அது கேட்டார். அதுவும் தரல. நெகட்டிவ் அவங்க தந்திருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த பிரச்சனை 41 பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 41 பேரில் 4 பேர் ஒரே ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. அந்த ஒரே ஆம்புலன்ஸில் கொண்டு போனவங்க மட்டும் ஸ்பாட்டில் இங்கேருந்து ஃபைசல் பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்துட்டு போனதில் 4 பேரும் அந்த நர்ஸ் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உள்ளே போனோன்னு இறந்துட்டேன்னு ஏன் சொன்னாங்க? இங்கேருந்து போகும்போது ஃபைல்ஸ் பார்த்துட்டு தானே போனாங்க. அந்த நர்ஸ் உள்ளே போகும்போது, ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் போகும்போது பாடியில் விரைச்சா தண்ணியில் இருந்து இருந்தாலும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்பயும் ஃபைல்ஸில் பார்த்துட்டு தானே சொன்னாங்க. ஃபைல்ஸில் பார்த்து அந்த நர்ஸ் ஏன் போய் சொல்லணும்? ஆனால் 41 பேர் இறந்ததில் சின்ன குழந்தைங்க எல்லாமே இறந்தாங்க. ஏன்னா மூச்சு திறனி, ஏன்னா ஒரு அக்கா மூச்சு திறனிட்டே இறந்தாங்க. ஒரு குழந்தை மூச்சு திறனி நான் வாயில் வர தள்ளிடுச்சு. அவங்களை ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனாங்க போது அந்த நர்ஸு தான் எங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்க மேலே டவுட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ் தரல. மறுபடியும் சொல்ல போனால் டிஎம்கேல நாங்கள் குறை சொல்லுவோம். அவங்களுடைய காவல்துறை தரப்பில் இப்போதைய ஏற்பாடுகள் செய்திருந்தாங்களா? எதுவுமே பண்ணல. போலீஸ் அங்க யாருமே இல்ல. அதாவது ஊர் காவலப்படன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க.
மற்றபடி கட்சி சார்பா என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க? கட்சி சார்பாலாம் எதுவுமே இல்லைங்க சார். நாங்களா எங்கள் தலைவர் வரான்னு நாங்கள் ஆர்வமாக போனோம். ஓகே. எல்லாமே வந்தாங்க, பண்ணணும். தண்ணி கேஸ் எதுவுமே இல்லை, கடை எதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எதுவுமே தரல. இப்போ பாதிக்கப்பட்டவங்களை விஜய் அவர்கள் நேரில் போய் மருத்துவமனை சந்திச்சிருக்கணும்ல, இதுவரை சந்திக்காத ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்துட்டு அது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்க அந்த பதத்தில் வந்துட்டு அவர் வந்து பார்க்க முடியல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறேன்னா, அவர் அந்த பதத்தில் போயிட்டாரு. அடுத்த நாள் வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு, லைவ்ல பேட்டி கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட 1 வீக் கழிச்சு தான் அவர் ஆமாம், 1 வீக் கழிச்சு தான் பேட்டி கொடுத்தாரு. கொடுக்கலாம் சொல்ல கொடுத்தாரு. எங்களுக்கு இதுவே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருக்குல்ல விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள, ஏன்னா அவர் கண் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. ஆமாம், அப்படி பாதிக்கப்பட்டவங்கள அவருக்காக தான் வந்தாங்க. ஆமாம். அவர் போய் நேரடியாக மருத்துவமனையில் பார்த்துருக்கணும்ல. இன்னைக்கு வரை ஊடகங்களும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் தான் பேசும் பொருளாக இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஜயோடைய அரசியலுக்கு பின்னடைவாக இருக்காதா? இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு சரியான பிளேஸ் தரல. அதுவும் இல்லாமல் எங்கள் ஆள் பண்ணது தப்பு தான். அந்த டைமுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அது ஓகே. அவர் வந்து 6:30 தான் வந்தார். அவர் கொடுத்த டைமிங் என்னன்னு தெரியல, ஆனால் 6:30 தான் வந்தார். இருட்டாயிடுச்சு. அந்த டைமில் கரண்ட்டும் போயிடுச்சு. நாங்கள் ஜென்செட் தான் யூஸ் பண்ணோம், கரண்ட்டும் போயிடுச்சு, ஜென்செட்டே இதாகிடுச்சு. கும்பலாக எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்துல ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை? இப்போ எல்லா போலீஸும் இருக்காங்கல்ல, அந்த டைமில் ஏன் போலீஸ் யாரும் வரல? எங்கள் கேள்வி அதான். இன்னைக்கு மாநாடு நடக்கும் தெரியும், எல்லா போலீஸுக்கும் தெரியும். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா போலீஸுக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சும் தானே. ஏன் போலீஸ் பாதுகாப்பு வரல? எங்கள் அதே ஒரே கேள்வி அது மட்டும் தான். இன்னைக்கு இத்தனை இருக்க போலீஸுங்க அன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பாதுகாப்பு தந்துருந்தாங்கன்னா இவ்வளோ அனாவசியம் நடந்திருக்குமா? எங்கள் கேள்வி அதான். இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே நான் ஆம்புலன்ஸ் எத்தனை பேர்னா ஒரு கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு காலையில் பார்க்குற ஒரு 10 பேர் போலீஸ் உட்காந்துருக்காங்க. இதே அன்னைக்கு அந்த போலீஸ் உட்காந்துருந்தாங்கன்னா நடக்குமா நடக்காது? இப்போ விஜய் அவர்களுக்கு அவருடைய பரப்புரையில் நடந்த இந்த நிகழ்வு அவருடைய அரசியல் பயணத்துக்கு பின்னடைவாக இருக்குமா? இருக்குன்னு தான் சொல்கிறோம். பின்னடைவில் இருக்கு. ஆனால் இருந்தாலும் எங்கள் ஓட்டுலாம் தலைவருக்கு தான். நாங்கள் குறை சொல்ல போனால் டிஎம்கே தான். ஏன் இடம் தரல? நாங்கள் கேட்ட இடம் ஏன் நீங்கள் தரல? இவ்வளோ இடம் நாங்கள் கேட்ட பிளேஸ் தந்துருந்தா அது நடக்காத காரணம். இல்லை, கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கு. விஜய் காவல்துறை அது தெரியும். சிஎம் சார் தெரியாதா? சிஎம் சார் தெரியாதா? விஜய் வர போறாரு, எல்லா கும்பலும் வரும் தான் தெரியும்ல. மதுரையில் பார்த்துருக்காரு, நாமக்கல்ல பார்த்துருக்காரு, எல்லா இடத்துலையும் அவர் மாநாடு போட்டுட்டு தானே இருக்காரு. அப்படிங்கும்போது தெரியும்ல. கரூர் வரணும் சிஎம் சார் தெரியும்ல. ஏன் பிளேஸ் தரல? நாங்கள் கேட்ட பிளேஸ் ஏன் தரலன்னு தான் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி. இல்லை, இங்கே இருக்கவங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ரவுண்ட் ஆனதுக்கும் போகிறப்ப விஜய் வந்து சட்டை இறக்கிட்டாரு, அவரை பார்க்க முடியல, இங்கே இருக்க கூட்டம் வந்து எதுவுமே கிடையாது சார். அப்படிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நெரிசல் அதிகமாச்சு அப்படின்றாங்க. நெரிசல் அதிகமாச்சுன்னா ஒன்று போலீஸ் பாதுகாப்பு இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் போலீஸ் பாதுகாப்பு இருந்திருக்கணும். அந்த டைமில் எந்த பாதுகாப்பும் இல்லை. நாங்களும் மாநாடுக்கு போயிட்டு வந்த பசங்க தான், நாங்களும் அந்த மாநாட்டில் இருந்த பசங்க தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ கரூரில் வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது? செல்வாக்குறது அதிகம் தாங்க சார். ஏன்னா அவங்க இப்போ கூட நியூஸில் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நியூஸில் போட்டுருந்தாங்களே, கரூரில் இருந்து பாதி மக்கள் போராட்டமே பண்ணாங்க, விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டமே பண்ணிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்தேன். இன்ஸ்டாவில் வந்துட்டு லைவ்ல போட்டிருந்தாங்க, மாநாடு விஜய் கைது பண்ணி போகிறேன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டும் போது பாதி பேர் போராட்டம் பண்ணாங்க. இப்போ பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்களே, விஜய் தான் இதுக்கு பொறுப்பு, அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைது பண்ணால் கண்டிப்பாக போராட்டம் நடக்கும் சார். விஜய் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு பல்வேறு தலைவர்களும் சொல்கிறாங்க. எங்கால் பொறுப்பேற்கலன்னு சொல்ல ஏற்றிட்டாரு. இறந்தவங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா அமௌண்ட் தந்துட்டாரு, தரேன்னு சொல்லியிருந்தாரு. தரலன்னு சொல்ல தரேன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் விஜய் கைது பண்ணால் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இப்போ 2026 தேர்தலில் விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? அது நம்மளால சொல்லவே முடியாதுங்க. அது நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா மொதல் எலெக்ஷனுங்கிறதுனால யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்குது. 2026 எலெக்ஷனில் விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? நடக்கிறது நடக்கும். அது வந்து மக்கள் வந்து அதுக்குன்னு ஒரு நாள் வரும், ப்ரெஸ் பண்ணுற பட்டன் ஒன்று இருக்குது, அதில் வந்து என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுற பட்டனில் தான் தெரியும் அவங்களோட முடிவு. ஸோ அது வரைக்கும் யாராலையும் எதுவும் கணிக்க முடியாது. அந்த ஒரு நாள் தான் வெற்றியோ தோல்வியோ தெரியும்.